ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை. மரளி கைதிண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம். எல்லோருக்கும் நமஸ்காரம். மெய்மன ஞானம். அழிவிலாதவன் 7.1 ஆக்கியே அதை தூக்கிட. அழிவிலாதவன் 7.1 ஆக்கியே அதை தூக்கிட. ஆனதே விண்ணுலக மேழிது அதுவே தன்னில் அமானிதம். எல்லோருக்கும் நமஸ்காரம். விரிபுவன வேதமாமரைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி. வேதத்தை ஓதினாலே புண்ணியம். வேதங்கள் பூராவும் தித்திக்குது. திருமறை குருபெருமான். திருமறை குருபெருமான். திருமறை குரு தீன் திருமேனியர் என்ற நமது தெய்வம் அவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற என்றும் இருக்கக்கூடிய அந்த செயல் நாமமாக நமது திருவேதத்தை நமது தெய்வம் அவர்கள் இறக்கிய அந்த திருவேதத்தை திருமறையை ஆசான் திருமேனியாக திருமறை குருபெருமானாக வழங்கி என்றென்றும் அந்த பரிசுத்த ஆவியாக அவர்கள் விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அப்போது அந்த திருமறை குருபெருமானின் திருமேனியிலிருந்து என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகளை நாம் ஒவ்வொன்றாக படித்து தரிசனம் செய்து வருகிறோம். அதன்படி இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்டது மீண்டும் நம்முடைய திருவருட்குரல் திருவாக்கியம் எண் 294 294வது திருவாக்கியத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டேன். இதில் 3 இடங்களில் அந்த என்றும் அழியாத அந்த வேதவாசகம் எப்படி விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஒரு திருவாக்கியத்தில் மட்டும் 3 இடத்துல பேசி வர்றாங்க. ஏற்கனவே ஒரு இதை நம்ம ஒரு சிறப்பை நம்ம படித்து தரிசனம் செய்துவிட்டோம். இது 2வது. அப்போது அது மனித உடல் எடுத்து பிறந்தவர்களுக்கு இளமையிலேயே கற்பிக்க வேண்டிய அந்த 4 பாடங்கள். அது குபாலத்தில் இருந்த நமக்கு அது 4 பாடங்களை நமக்கு எடுத்து வழங்கியிருக்காங்க. அந்த 4 பாடங்கள் அது 4 வேதங்களாக இருக்கிறது அல்லவா? அப்போ ஒரு மொழியில் 4 அங்கமாறுமே துலங்க உண்மையம் அகத்தில் முழங்க. இப்படியெல்லாம் நமக்கு அந்த 4 அவர்கள் 4 வேதங்களாக வேதங்கள் 4 வேதங்கள் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்றெல்லாம் இந்த 4க்கு சிறப்பு நிறையா பேசி வர்றாங்க அல்லவா? அந்த 4 பாடங்கள் அந்த குபாடமாக இருந்ததை இன்றைக்கி இருடாக இருந்த அந்த பாடத்தை நமக்கு பிரகாச ரூபமாக அந்த குருவாக நின்று அவங்க அந்த இருளை நீக்கி அருளை தருகிறார்கள் இந்த 4 பாடத்தின் வாயிலாக. அப்போ முதல்ல என்ன என்பதை முதல் பாடத்திலேயே 2 வருகிறது. அதில் 1 ஏற்கனவே படித்து தரிசனம் செய்திருக்கிறோம். 2வது சிறப்பு அந்த என்றும் அழியாதது எப்படி இருக்கிறது என்பதை படித்து தரிசனம் செய்யலாம். பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் எண் 294 பக்கம் எண் 257 பழைய அச்சு நூல் பக்கம் எண் 257. மனித உடல் எடுத்து பிறந்தவர்களுக்கு இளமையிலேயே கற்பிக்க பெற வேண்டிய 4 பாடங்கள். 1. இந்த மனித தூலத்திற்குள் அழியாத நித்திய தேகம் ஒன்று இருக்கிறது. அதை மனிதனுக்கு என்று தனி சீதனமாக தரப்பெற்றுள்ள 6வது அறிவை கொண்டுதான் கைப்போட முடியும். பேரின்பம் அதாவது அழியாத இன்பம் அனுபவிப்பது அந்த நித்திய தேகத்தில்தான். அப்போது இந்த முதல் பாடத்தில் முதல்ல வருகின்ற அந்த அழியாத நித்திய தேகம் என்பதை நம்ம ஏற்கனவே தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா? அப்போ திருவாக்கியம் எண் 96 நமது சொந்த தேகம் அழியாதது அனாதியானது. அப்போது
இங்கே வந்து நல்லா விளங்கிக்கணும். அப்போ மனித உடல் எடுத்து பிறந்தவர்களுக்கு, இப்போ நம்ம உடம்புக்கு பேரும் நம்ம மாமிச உடம்புக்கு பேரும் உடம்பு, தூளம், தேகம்னு சொல்கிறோம். தெய்வம் அவர்கள் வேதத்தில் எதை உடம்புன்னு சொல்கிறாங்க, எதை தேகம் என்று சொல்கிறாங்க, எதை வந்து உடம்புன்னு பேசி வர்றாங்க. இப்போ இதெல்லாம் வேதத்தின் சிறப்பில் நம்ம படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. திருமஞான குறள் 49வது திருவாக்கியத்தின்படி வேதம் என்பது தேகம், மூலமந்திரம் அதன் உயிர், பரநாட்டிற்கு வழிகாட்டியாய் இருக்கும் மந்திரமே உம்முள். அப்போ தேகம் என்பது வேதத்திற்கு பெயர் தேகம் அல்லவா. அந்த மனித உடல். அப்போ அதை வந்து நமக்கு அமுதகலை ஞான போதத்தில் பேசி வர்றப்ப மெய்ப்பொய்யும் பிரித்து காட்டும் வேதமே தூளமாகும். அப்போது வேதமே தூளம். அடுத்து உடல். உடல் வந்து என்ன சொல்லி வர்றாங்க அப்படின்னாக்கா, அதை நமக்கு அவதார காட்சியில் முதுமொழி உதயபருவத்தில் பேசி வர்றாங்க. வேதபோத நீத மந்திரங்கள் வேறு வேறனைத்தும் ஓருருவாகி உடம்பெடுத்து வெளியே கிளம்ப நெருங்கி வந்து நின்றன போன்றும். இது நமது தெய்வம் அவர்களின் அவதாரத்தில், இந்த அவதாரத்தையும் பரிசுத்த அவதாரத்தையும் நமக்கு இங்கே பேசி வர்றாங்க. ரெண்டையும் கலந்து கொடுக்குறாங்க. அப்போ எதை நம்ம விளங்கிக்கணும், எதை பேசி வர்றாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த பகுதி அவர்கள் என்றும் இருக்கக்கூடிய அந்த சைவ திருமேனியை பேசி வர்றாங்க அல்லவா, அந்த உடம்பு. அப்போ அந்த மனித உடல் எடுத்து அந்த வேத உடம்பை நம்ம பெறணும் அல்லவா. இப்போ நம்ம ஒரு தேகத்தில் இருக்கிறோம், வேதமாகிய தேகம், வேதமாகிய மெய்ப்பொய்யும் பிரித்து காட்டும் வேதமே தூளமாகும். அந்த தூள உடம்பை எடுத்து பெற வேண்டிய அந்த 4 பாடங்களை இப்படி 2 விதமான காட்சிகளை நமக்கு அதை வேதத்தில் எடுத்து வச்சுருக்காங்க. அப்போது அதுதான் அந்த அழியாத நித்திய தேகமாக அதை முதல்ல சொல்லி, அப்போது பேரின்பம் அனுபவிக்கிறது, இன்பம் அனுபவிக்கிறது எந்த தேகத்தில்னா அந்த அழியாத தேகத்தில் தான் நம்ம வந்து இன்பம் அனுபவிக்க முடியும், பேரின்பம் அனுபவிக்க முடியும். அப்போ நம்ம இன்பம்னு இந்த அழிவுலகத்தில் எவ்வளவோ சுகங்களை நம்ம சொல்கிறோம், அதுக்கு பேர் இன்பம் அல்ல. அது என்னதான் இருந்தாலும் இது இந்த அழிந்து போகிற மாமிச உடலில் அனுபவிக்கிற இன்பம் தானே அது. அப்போ இறைவன் என்ன பேசி வர்றாங்க ராஜகம்பீர பிரசங்கம் 290ல், ஆகவே இந்த தூளத்திற்கு பேரின்பத்தை அனுபவிக்கிற சக்தி இல்லை, இந்த தூளம் அதை தாங்காது, தம்பி தாங்காது, உனக்கான சொந்த தூளம் வேறொன்று நிச்சயமாய் இருக்கிறது. இப்போ இதெல்லாம் நமக்கு மாமிச தேகம், மாமிச தூளம், மாமிச உடம்பின் லட்சணங்களில் இதை பற்றி விரிவாக நம்ம பகிர்ந்துக்கிட்டோம் அல்லவா. அப்போது இந்த நம்ம இருக்கிற தேகத்தில் அனுபவிக்க முடியுமா இன்பத்தை, பேரின்பத்தை என்றால் அது அனுபவிக்கவே முடியாது. தெய்வம் அவர்களின் தேகத்தில் இருக்குது அல்லவா. அப்போது இன்பம்னா என்ன? இப்போ இதெல்லாம் நம்முடைய வேதமாமறையில் பேசி தான் வச்சுருக்காங்க. அதை வந்து நமக்கு கைலாயம் என்ற பகுதியில் வேதத்தின் சிறப்பாக பேசி வர்றப்ப இன்பம் என்பது என்ன அப்படின்னாக்கா அற்புதமாக அகில வளம் வரும் பருவத்தில் பேசி வர்றாங்க. ஆதி மான்மியம், விற்பதிப்படி வேதத்தாய் மான்மியம், பக்கம் எண் 186. ஒரு நாள் ஓர் ஆற்றங்கரையில் இருந்து கொண்டு தங்கள் வேத திருவல நாடு என்னும் திருக்கைலாயம். அப்போது திருக்கைலாயம் எங்கே இருக்குது என்றால் வேத திருவல நாட்டுக்கு பேர், வேதத்திற்கு பேர் திருக்கைலாயம்ங்க. அப்போ அதுதானே நம்ம மெய்வழி நூல்லையும் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம். பொய்யாது மெய்வழி நூல் எந்நூல் கண்டோன் புத்தியுள்ளான் கைலாசம் சேர்ந்தே தீர்வான் அல்லவா. அப்போ இதெல்லாம் நம்ம வேதத்தின் சிறப்பில் நிறையா விரிவாக பேசியிருக்கோம் அல்லவா, பங்கிக்கிட்டோம். அப்போ தங்கள் வேத திருவல நாடு என்னும் திருக்கையிலாய குன்றேறி நிற்கும் பிரானாகிய செய்குள் முருசதுனா என்னும் தணிகை வள்ளலாகிய தங்கள் குருபெருமானுடன் அருகே எதிரிருந்து பிரம்மவித்தையாம் தேவரகசிய செயலாகிய உயிர் இனிமை உணவு. அப்போ இங்கே நமக்கு தெய்வம் அவங்க வேதத்தில் கொடுத்துருக்க உணவு உயிரினிமை உணவு. உயிரினிமை உணவு பாரமார்த்திக போதனா வசனங்கள், இதயம் செழிக்க வரும் இன்ப வசனங்கள். அங்கே இருக்குங்க இன்பம். அப்போ இன்பம் எங்கே இருக்குது? அவர்களுடைய விஸ்வரூப விஸ்வநாத உயிராணி திருவசனத்தில் இருக்கிறது இன்பம். இப்போ இன்பமே அங்கன்னாக்கா அப்போ பேரின்பம். அப்போ பேரின்பமும்
அதையே தான் நமக்கு குறிப்பிட்டு வச்சுருக்காங்க. அதே அகில வளம் வரும் பருவத்தில் பேரின்பம் எப்படி இருக்கிறது என்பதை நல்லா ஸ்பஷ்டமாக எடுத்து பேசி வர்றாங்க. அது என்ன என்பதை அறிந்து கொள்ள ஆசைப்படும் தெய்வ தேடுபாடுடையவர்கள் நம்முடைய அகில வளம் வரும் பருவத்தில் அது இருக்கிறது தேடி கண்டுபிடித்து விளங்கி கொள்ளலாம். ஆனால் இருக்கிற இடத்த சொல்லியாச்சு. மான்மியத்தில் 9 பருவங்கள், அதில் அகில வளம் வரும் பருவத்தில் அந்த பேரின்பம் ஜீவசிம்மாசன பருவத்திலையும் பேசி வர்றாங்க. பேரின்பம் தரும் வினாவிடை சுவையென்னும் அருளமிதினை பெருக பெருக ஈந்து வருவதனால் அப்படின்னு நிறையா இருக்குது. விரிப்பு இந்த பேரின்பத்துக்கு இருக்குது. அப்போது அந்த பேரின்பம் அது நிச்சயமாக நமக்கு எடுத்து வழங்கியிருக்காங்க. அப்போ அதற்கான சொந்த தூலம் வேறொன்று நிச்சயமாக இருக்கிறது. அந்த நிச்சயம் அப்போ பிச்சை நமக்கிட்டால் பெருவாழ்வு வருமென்று நிச்சய திருமறை நேமியன் ஏவலால் பிச்சைக்கு வந்தாரே வீடு தேடி பிச்சைக்கு வாராரே என்று நமக்கு பேசி வர்றாங்கல்லவா. ஆக இப்படி அந்த இன்பத்தை, அப்போ இன்பமும் வசனமாக இருக்கிறது, பேரின்பமும் அவர்களுடைய திருவசனமாக இருக்கிறது என்பதை நமக்கு அகில வளம் வரும் பருவத்தில் சொல்லியிருக்காங்க. எந்த பகுதியில் எந்த பக்கத்தில் வருது என்பதை அறிந்து கொள்ள ஆசைப்படும் தெய்வ தேடுபாடுடையவர்கள் ஆதி மான்மியத்தில் அகில வளம் வரும் பருவத்தில் அதை தேடி பெற்றுக்கொள்ளலாம். அது நமது தெய்வம் அவர்களின் தயவு, மான்மியத்தின் தயவு அல்லவா. ஆக இப்படி அந்த இன்பம் பேரின்பத்தை அழியாத பேரின்பமாக, அந்த அழியாத வேத வாசகம் இங்கே நமக்கு இன்பமாகவும் பேரின்பமாகவும் இந்த திருவாக்கியத்தில் முதல் பாடத்தில் நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை இப்படி நான் விளங்கி கொண்டேன் என்று கூறி, என்றும் அழியாத, என்றும் மாறாத, என்றும் வாடாத வேத வாசகத்தின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.